நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வினை குளறுபடிகள் இல்லாமல் நடத்த தேவையான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர்கள் செய்ய வேண்டும் என தலைமை செயலாளர் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வினாத்தாள் கசிவு புகார் காரணமாக நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகின்றது. இந்த நிலையில்தான் நீட் தேர்வை பொறுத்தவரை தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 307 மையங்களிலே 1,42,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுத இருக்கின்றார்கள். காலை 10 மணி முதலே அந்த நீட் தேர்வு மையங்களுக்கான சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சென்று பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. அதோடு இன்று தலைமைச் செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நாளை தமிழகத்தில் நடைபெறக்கூடிய நீட் தேர்வுகளில் எந்த விதமான குளறுபடிகளும் ஏற்படக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட புகார்களோ அல்லது மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு உள்ளாக தேர்வு மையங்களுக்குள் செல்ல முடியவில்லை, மாணவர்களுக்கு தேர்வு முகமை வழங்கியிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை காட்டிலும் கூடுதலாக சோதனைகளை மேற்கொள்வது போன்ற புகார்கள் வராமலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் மூலமாக இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தேசிய தேர்வு முகமை சார்பிலே தமிழகத்திற்கான மாநில அளவிலான கண்காணிப்பு அதிகாரியாக மாலதி நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அவரும் தேர்வு மையங்களுக்கு சென்று பார்வையிட்டு வருகின்றார். எனவே நாளை தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அந்த இந்தியா முழுவதும் தேர்வு நடைபெறக்கூடிய நிலையில் தமிழகத்தில் 307 மையங்களில் நடைபெறக்கூடிய அந்த நீட் தேர்வில் 1,42,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கும் நிலையில் மாணவர்களுக்கு எந்த விதமான கூடுதல் சுமைகளையும் ஏற்படுத்தாத வகையிலும் அதே நேரம் பாதுகாப்பு குறைபாடுகள் சற்றும் இல்லாமல் எவ்வித குளறுபடிகளும் இல்லாமல் தேர்வை நடத்தி முடிப்பதற்குரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இதற்காக மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பு அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடனும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதாக இந்த அறிவுறுத்தல் தலைமைச் செயலாளர் மூலமாக ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.